இன்றைய தினமலர் செய்தியில் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் மீண்டும் அரசியல் மாணவர் பேரவை தேர்தல் நடத்த தமிழக வெற்றி கழகம் தயாராக வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய டிஜிபியாக மகேஷ் குமார் அகர்வால் நியமனம். தமிழக முதல்வர் விஜய் டில்லி பயணத்தில் நடந்த சொதப்பல்கள், முதல்வரை நெருங்க முடியாத அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை சேர்க்க தமிழக வெற்றி கழக கட்சியில் கடும் எதிர்ப்பு. மேகதாது பிரச்சினை அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போக்குவரத்து கழகங்களில் தமிழக வெற்றி கழக தொழிற்சங்கம் விரைவில் தொடக்கமாம். போக்குவரத்து கழகங்களில் சும்மா உட்கார்ந்து பணி செய்யாமல் சொகுசாக 5 வருடங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இதை வைத்து கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி வாழலாம் என்பதுதான் இந்த தமிழக வெற்றி கழக தொழிற்சங்கம் தேவைதானா? மாநிலம் முழுவதும் 14 கலெக்டர்கள் உட்பட 40 IAS அதிகாரிகள் இடமாற்றம். சென்னை IITயின் உயிரி தொழில்நுட்பத்துறை ஆய்வகத்தில் பைப்ரோசிஸ் எனும் திசுக்களில் ஏற்படும் காயங்களுக்கான சிகிச்சை முறை குறித்து ஆய்வு. அதன் பயனாக திசுக்களில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்த ஊசி வழியே செலுத்தக்கூடிய ஹைட்ரோ ஜெல்லை சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து உருவாக்கம். வணக்கம்.